இவன் முதல்ல கருப்பையா அறுத்து போட்டாளா? பெரியார் கருப்பையா இருக்க சொன்னால, படிக்க சொன்னார், படிச்சுட்டா. கருப்பையா இருக்க சொன்னார், அறுத்துட்டியா? 10 பேர் கூட படுக்க சொன்னாரு, நீ படுத்துட்டியா? 10 பேராங்கயா? பெரியாரே சொன்னாரா? எந்த புக்ல சொன்னாரு? அவரை கைப்பட எழுதுனதா? சே, நான் மனுஷன் இருந்தாலும் ரொம்ப மோசம்ல. ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? ஓ, அதெல்லாம் பெரியாரிஸ்ட் கிட்ட இருக்கு. இன்னும் பொது உடைமை ஆக்காம இருக்காங்கல்ல பெரியாரோட நூல்கள் எல்லாம். அப்புறம் எப்படி நீங்க பேசுறீங்க இதெல்லாம்? ஓ, ஆதாரமே இல்லாம எதனால நீங்க பேசுவீங்கல்ல? தெரியாம கேட்டுட்டேன் நான். இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்து எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு, அப்பதான் உன்னை பெரியாரிஸ்டா நான் எடுத்துக்க முடியும். நீ குறைஞ்சது வரைக்கும் ஒரு 50 பேரையாவது படுத்திருக்கணும், உன் கருப்பையை எடுத்திருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் நீ பெரியாருடைய தொண்டர்னு சொல்றதுக்கு ஒரு யோக்கியதை இருக்கு. கரெக்டா தானே சொல்றாரு. இதுல நம்ம கோவப்படக்கூடாது. ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்றோம்னா அவங்க சொல்ற வழிபடிலாம் நடக்கணும். இப்ப அவருக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா ஜோதி பாபுலே, அம்பேத்கர் அவர்களோட புகைப்படங்கள்லாம் இருக்கு. ஐயாவோட வயசுக்கு பாத்தீங்கன்னா ஜோதி பாபுலே மாதிரி ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு இலவச பள்ளி திறந்திருக்காரு. அம்பேத்கர் அவர்கள் மாதிரி சமூக சீர்திருத்தங்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு அவர். தெரியுமா உங்களுக்கு? தேசிய தலைவர் பேரை சொல்ல, மனைவி பேரை சொல்ல வல்ல. அவ இயற்பெயர் காந்தலட்சுமி. அவ பேரு காந்தலட்சுமியா? வயசுல மூத்தவர் தான், என்ன இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கலாம். எது, தேச தலைவரோட மனைவி பேர் சொல்ல வரலையா? உங்களுக்கு வரலன்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு காந்தலட்சுமி, கந்தகலட்சுமி, விஜயலட்சுமின்னு பேர் வச்சுக்கலாமா? அப்போ அவங்களோட இயற்பெயர் மதிவதனி இல்லையா? எனக்கு என்னமோ அவங்க அப்பா தமிழ்நாட்டோட விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்ததாகவும், பொண்ணு பிறந்ததுனால மதிவதனின் பேர் வச்சதாகவும், பையன் பிறந்ததா பிரபாகரன் பேர் வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு போய் சொல்லிட்டாங்க போல. இந்த சார் தான் மதிவதனி அவரோட ஹெட்மாஸ்டர் சொல்றாருல, காந்தலட்சுமி உள்ளேனையா அவருக்கு தெரியாதா? ஒரு பொண்ணை பொதுவெளியில இவ்வளவு கீழ்த்தரமா பேசுற இவங்கெல்லாம் பெண்கள் இல்லாத போராட்டம் எப்படி புரட்சியாகும் அப்படின்னு சொன்ன அந்த போராளியோட பேரை எப்படித்தான் யூஸ் பண்றாங்களோ. இவங்க சொல்ற அந்த தேச தலைவர் மட்டும் இந்நேரம் இருந்திருந்த அத்தா நிக்கிருட்ட கிருட்ட கிட்டு